ஹாய் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர். இந்த ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரோட பேசிக்ஸ், அதுக்கப்புறமா அதுலேருந்து குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யாருக்கு மோஸ்ட்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா செட்டு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு, செட்டு டிஆர்பி அதுக்கப்புறம் நெட்டு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர்னால் என்ன அப்படின்னா, இந்த நேம்லேயே ரெண்டு இருக்குது, ஆப் அண்ட் ஆம்ப். ஆப்னா என்ன அப்படின்னா ஆப்ரேஷன்ஸை மீன் பண்ணும். அப்போ இந்த ஆம்ப்ளிஃபையர் எந்தெந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணோம் அப்படின்னா அடிஷன், சப்ராக்ஷன், அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேஷன், இன்டகிரேஷன், டேக்கிங் லாகு, ஆன்டி லாக், இந்த மாதிரி சில ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த ஆம்ப்ளிஃபையருக்கு இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறமா ஆம்ப்ளிஃபை பண்ணக்கூடிய சிக்னல்ஸை ஆம்ப்ளிஃபை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் இருக்குது. அதனால தான் இதோட நேம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர். ஆம்ப்ளிஃபையர் கேன் டூ சம் ஆப்ரேஷன் அண்ட் ஆல்சோ ஆம்ப்ளிஃபை. இதுதான், இது ரெண்டும் சேர்ந்து தான் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர். இந்த ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரில் ஒரு பெஸ்ட்டு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இட் கேன் ஆம்ப்ளிஃபை டிசி அண்ட் ஏசி சிக்னல்ஸ். டிசி ஏசி ரெண்டையுமே ஆம்ப்ளிஃபை பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆம்ப்ளிஃபையர் எது அப்படின்னா அது ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர். மற்ற ஆம்ப்ளிஃபையர்ஸ் எல்லாமே ஏசி சிக்னல்ஸை மட்டும்தான் ஆம்ப்ளிஃபை பண்ணும். டிசியை ஆம்ப்ளிஃபை பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆம்ப்ளிஃபையர் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர். இந்த ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒர்க் ஹார்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஒரு ஹார்ஸ் மாதிரி ஒர்க் பண்ணுறதுனால இதை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒர்க்கு ஹார்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் எந்த மாதிரி இதிலெல்லாம் அவைலபிள் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி டின் டைப்பில், கேன் டைப்பில் இந்த மாதிரி ஐசிஸ்லாம் அவைலபிள் இருக்குது. அதில் டின் டைப்பு, கேன் டைப்னால் இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி இருக்கும், அதுக்கு கீழே லெக்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். நமக்கு மோஸ்ட்லி ஃபேமஸ் எது அப்படின்னா டிஐபி தான் ரொம்ப ஃபேமஸான ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர். டிஐபினா அப்படின்னா என்ன அப்படின்னா டூயல் இன் லைன் பேக்கேஜ். டூயல் பேக்கேஜில் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா டூயல் இன் லைன் பேக்கேஜில் இருக்கும். டூயல் இன் லைன் பேக்கேஜ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது இந்த சைடும் பின்ஸ் இருக்கும், இந்த சைடும் பின்ஸ் இருக்கும். ரெண்டு லைனில் பின்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இது டூயல் இன் லைன் பேக்கேஜ்னு அர்த்தம். இதில் இந்த மோஸ்ட்லி ஃபேமஸான ஐசி என்ன அப்படின்னா ஐசி 741 தான் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையருக்கு மோஸ்ட்லி ஃபேமஸான ஐசி. இந்த ஐசி 741க்கு மொத்தம் எத்தனை பின்ஸ் இருக்கும் அப்படின்னா 8 பின்ஸ் இருக்கும். இந்த சைடு ஒரு 4 பின், இந்த சைடு ஒரு 4 பின். 1 2 3 4 5 6 7 8. இதில் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பின்ஸ் என்ன அப்படின்னா ஒரு 3 பின், 2 இன்புட் டெர்மினல்ஸ், 1 அவுட்புட் டெர்மினல். அந்த 2 இன்புட் டெர்மினல் என்ன அப்படின்னா ஒரு டெர்மினல் இன்வெர்ட்டிங் டெர்மினல், இன்னொரு டெர்மினல் நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல். பின் நம்பர் 2 என்ன டெர்மினல் அப்படின்னா இன்வெர்ட்டிங் டெர்மினல். பின் நம்பர் 3 என்ன அப்படின்னா நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல். எத்தனாவது பின் அவுட்புட் பின் அப்படின்னா 6th பின் அவுட்புட் பின். இதில் 4th பின், 7th பின் இதெல்லாம் விசிசி கொடுப்போம். இது ஆக்சுவலாக டூயல் பவர் சப்ளை கொடுக்கக்கூடிய ஒரு ஐசி. இதுக்கு நம்ம என்ன பவர் சப்ளை அப்ளை பண்ணுவோம்னா டூயல் பவர் சப்ளை அப்ளை பண்ணுவோம். -12 வோல்ட் அண்டு +12 வோல்ட், -12 வோல்ட் அண்டு +12 வோல்ட் சப்ளை அப்ளை பண்ணுவோம். இது நமக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. நமக்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல் அண்ட் இன்வெர்ட்டிங் டெர்மினல், இதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நம்ம மோஸ்ட்லி இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இப்படி போடுவோம். ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு அவுட்புட். இது செகண்ட் பின், இது தேர்டு பின், இது 6th பின். இந்த ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையருக்குன்னு சில கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. என்னென்ன கேரக்டர்ஸ் அப்படின்னா ஒரு 5 இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் இருக்குது.
ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரோட இன்புட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்னா ஆர்ஐ வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கும். இன்புட் ரெசிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கும். அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் R0 வந்து 0வாக இருக்கும். அதே மாதிரி கெயின், வோல்டேஜ் கெயின் எப்படி இருக்கும் அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கும். இதை ஏன் மைனஸ் இன்ஃபினிட்டின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா, இங்கே நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல் இருக்கிறதுனால நம்ம மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதோட பேண்ட் விட்த் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்ஃபினிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் சிஎம்ஆர்ஆர் ரேஷியோ, ஸ்லூ ரேட், சிஎம்ஆர்ஆர் இன்ஃபினிட்டி, ஸ்லூ ரேட் இதெல்லாம் இன்ஃபினிட்டியாக இருக்கும். இந்த ஆர்ஐ வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கிறதுனால இது வந்து என்ன பண்ணாது அப்படின்னா மேக்ஸிமம் கரண்ட்டை இன்புட்டில் வந்து எடுத்துக்காது. ரொம்ப லோ வேல்யூ ஆஃப் கரண்ட்டை எடுத்துக்கும். அதே மாதிரி R0 அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0வாக இருக்கிறதுனால ஹை அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை வந்து வெளியில் நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஏவி வந்து கெயின் வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கிறனால நீங்கள் 0.00001 அளவு வோல்டேஜ் கொடுத்தா கூட அதை வந்து நிறைய டைம் வந்து கெயின் மேக்னிஃபை பண்ணி தரும், ஆம்ப்ளிஃபை பண்ணி தரும். இவ்வளோ 0.001 வோல்டேஜ் நம்ம கொடுத்தா கூட 10 வோல்ட் 100 வோல்ட்டுன்னு நமக்கு வோல்டேஜ் கிடைக்கும். பேண்டு வித் இன்ஃபினிட்டினா இப்போ நம்ம ஏசி சிக்னல்ஸையும் இதில் அப்ளை பண்ணுறோம்ல, அப்போ ஏசி சிக்னல்ஸ் அப்ளை பண்ணும்போது அதுக்குன்னு சம் ஃப்ரீக்வன்சி இருக்கும். இது வந்து எதை அக்செப்ட் பண்ணிக்கும்னா 0 to இன்ஃபினிட்டி ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் இருக்கிற வரைக்கும் கூட இருக்க ஃப்ரீக்வன்சி வேவ்ஸை கூட இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். காமன் மோட் ரிஜெக்ஷன் ரேஷியோ வந்து இன்ஃபினிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்லூ ரேட் வந்து இன்ஃபினிட்டி. இதோட ஸ்லூ ரேட் வந்து இன்ஃபினிட்டி. ஸ்லூ ரேட்டுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு இந்த சைடு செகண்ட் பின்லேயும் தேர்டு பின்லேயும் இன்புட் கொடுப்போம். அதுக்கு கரஸ்பாண்டிங்கான அவுட்புட் வந்து அதே சமயத்தில் டைம் டிலே இல்லாமல் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுதான் என்ன அப்படின்னா ஸ்லூ ரேட். ஆக்சுவலாக இது நம்ம பார்த்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எதோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா ஒரு ஐடியல் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரோட ப்ராப்பர்ட்டிஸு. பட் ப்ராக்டிக்கல் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் இதே சேம் கேரக்டரிஸ்டிக்ஸை கொண்டு இருக்கும் அப்படின்னா வந்து கிடையாது. அதில் கொஞ்சம் வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னா கம்மியாக இருக்கும். இப்போ இன்புட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபினிட்டின்னு சொல்கிறோமா, அதோட வேல்யூ ஆக்சுவலாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 மெகா ஓம் அளவுக்கு இருக்கும். இதெல்லாம் ஒன் வேர்டில் டிஆர்பி கொஷின்ஸோட இதில் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி R0 வந்து எவ்வளோ இருக்குன்னா 75 ஓம் வந்து இருக்கும். கெயின் வந்து சொன்னோம்ல, அது வந்து எவ்வளோ டைம்ஸ் இருக்கும் அப்படின்னா 2 lakh டைம்ஸ் இருக்கும். அதே மாதிரி பேண்டு விட்த் இன்ஃபினிட்டின்னு சொன்னோமா, பேண்டு விட்த் வந்து எவ்வளோ இருக்கும்னா 1 MHz அளவுக்கு பேண்டு விட்த் வந்து இருக்கும். இதுதான் இதோட ப்ராப்பர்ட்டிஸ். இன்புட் ரெசிஸ்டன்ஸ் 2 மெகா ஓம் இருக்கும். அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 75 ஓம் இருக்கும். கெயின் வந்து 2 lakhs டைம்ஸ் இருக்கும். பேண்டு விட்த் வந்து 1 MHz பேண்டு விட்த். அப்படின்னா ஒரு 0லேருந்து 1 MHz வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இதுக்கு வந்து கெப்பாசிட்டி வந்து இருக்கும். அதுக்கடுத்து முக்கியமான ஒன் வேர்டு அப்படி என்ன அப்படின்னா ஸ்லூ ரேட் வந்து 0.5 வோல்ட் பெர் மைக்ரோ செகண்ட். இது நிறைய டிஆர்பி கொஷின்ஸில் செட்டு கொஷின்ஸ்லலாம் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸ்லூ ரேட் வந்து எவ்வளோ அப்படின்னா 0.5 வோல்ட் பெர் மைக்ரோ செகண்ட். இதுதான் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே. இப்போ இந்த ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் வந்து சொன்னோமா, இந்த ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரை 2 மோட்ஸில் வந்து என்ன யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து என்ன மோட் அப்படின்னா ஓப்பன் லூப் மோடு. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா க்ளோஸ்டு லூப் மோடு. க்ளோஸ்டு லூப் மோடு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபீட்பேக் இருக்கும். அதாவது அவுட்புட்டுக்கும் இன்புட்டுக்கும் ஃபீட்பேக் இருந்தது. அவுட்புட்லேருந்து ஒரு பார்ட்டை எடுத்து அகைன் இன்புட்டில் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஃபீட்பேக் இருந்தது அப்படின்னா அது க்ளோஸ்டு லூப். நோ ஃபீட்பேக் அப்படின்னா அது வந்து ஓப்பன் லூப். அப்போ ஓப்பன் லூப் மோடில் ஃபீட்பேக் வந்து இருக்காது. க்ளோஸ்டு லூப் மோடில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபீட்பேக் வந்து இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு டயக்ராம் என்ன வரைஞ்சி காட்டுறேன். இப்போ வந்து ஓப்பன் லூப் மோடுனா எப்படி இருக்கும்னா ஜஸ்ட் இது மைனஸ் இது ப்ளஸ்ஸு, இதில் ஒரு இன்புட் கொடுப்போம், இதில் ஒரு இன்புட் கொடுப்போம். V1 V2 இங்கே வந்து அவுட்புட் எடுப்போம். பின் நம்பர் 3ல் வந்து பின் நம்பர் 6ல் வந்து அவுட்புட் எடுப்போம். பின் நம்பர் 6ல் அவுட்புட் எடுப்போம். அப்போ இது வந்து என்ன மோடு அப்படின்னா இது வந்து ஓப்பன் லூப் மோடு. ஓப்பன் லூப் மோடை இன்னொரு நேம்லேயும் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா கம்பேரட்டர். இப்போ
இந்த ஓப்பன் லூப் மோடில் தான் இதோட கெயின் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2 lakhs டைம்ஸ் இருக்கும். கெயின் வந்து ஃபிக்ஸ்டு கெயின். அது வந்து எதை பொறுத்தும் இருக்கும் அப்படின்னா ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் கெயின் வந்து 2 lakhs டைம்ஸ் இருக்குமா. இது வந்து யாரை பொறுத்து தான் இருக்கும்னா உன்னோட ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரை பொறுத்து மட்டும்தான் இருக்கும். அப்போ ஓப்பன் லூப் மோடு அப்படின்னா எந்த ஃபீட்பேக்கும் இருக்காது. அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கம்பேரட்டர்னு சொல்லுவாங்க. அதோட கெயின் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2 lakhs டைம்ஸ் இருக்கும். இந்த 2 lakhs டைம்ஸ் கெயினுன்றது உங்களோட ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரை பொறுத்து மட்டும்தான் இருக்கும். அதில் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை பொறுத்து இருக்காது. அதாவது எக்ஸ்டர்னல் காம்போனன்ட்ஸை பொறுத்து இருக்காது. டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ்டர்னல் காம்போனன்ட்ஸு. கெயின் வந்து does not depends on external components. ஓகேவா. இது வந்து ஓப்பன் லூப் ஆப்ரேஷன். இப்போ க்ளோஸ்டு லூப் ஆப்ரேஷனாக எப்படி வரும் அப்படின்னா ஃபீட்பேக் வந்து இருக்கும். நெகட்டிவ் பாசிட்டிவ் அவுட்புட். இதில் நீங்கள் இன்புட் கொடுக்குறீங்க. இப்போ ஃபீட்பேக் வந்து அவுட்புட்டை எடுத்து இன்புட்டோட நெகட்டிவ் டெர்மினலில் நீங்கள் கொடுத்தீங்க, அதாவது இன்வெர்ட்டிங் டெர்மினலில் கொடுத்தீங்க அப்படின்னா இது என்ன ஃபீட்பேக்னால் நெகட்டிவ் ஃபீட்பேக். நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்து மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நெகட்டிவ் ஃபீட்பேக் வந்து மோஸ்ட்லி எதில் யூஸ் ஆகும் அப்படின்னா ஆம்ப்ளிஃபையர்ஸில். அப்போ இந்த மாதிரி நம்ம அவுட்புட்டை இன்புட்டோட நெகட்டிவில் கொடுத்துருந்தோம், அது வந்து ஆம்ப்ளிஃபையர்ஸு. இதுவே பாசிட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாசிட்டிவ் ஃபீட்பேக்னால் நீங்கள் அவுட்புட்டோட ஒரு பார்ட்டை எடுத்து இன்புட்டோட பாசிட்டிவ்க்கு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக்கு. பாசிட்டிவ் ஃபீட்பேக் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா ஆசிலேட்டர்ஸில் யூஸ் ஆகும். நம்ம மோஸ்ட்லி இதில் ப்ராப்ளம் ஓரியன்டாக யூஸ் பண்ணுறது வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நெகட்டிவ் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம சில ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுவோம். அடிஷன் சப்ராக்ஷன் அதுக்கப்புறம் இன்டகிரேஷன், டிஃப்ரென்ஷியேஷன், இதில் எல்லாத்துலேயுமே ஆம்ப்ளிஃபையர்னு சொல்கிறதுனால நம்ம மோஸ்ட்லி நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் பாசிட்டிவ் ஃபீட்பேக் ரெண்டுத்துலேயும் உங்களோட கெயின் வந்து யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டர்னல் காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கல்ல அதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். கெயின் வந்து 2 lakh இருக்காது. கெயின் டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ்டர்னல் காம்போனன்ட்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது நீங்கள் ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மோஸ்ட்லி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரை பற்றி பார்க்க போகிறதுனால ஆம்ப்ளிஃபையரோட அப்ளிகேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். அப்போ இங்கே நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா நெகட்டிவ் ஃபீட்பேக் மட்டும்தான். இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக்கில் 2 டைப் ஆஃப் ஆம்ப்ளிஃபையர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர்ஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்படி இருக்கும்னா இப்போ ஃபஸ்ட் டயக்ராம் போட்டுக்கோம். நெகட்டிவ் பாசிட்டிவ் அவுட்புட், இதில் ஒரு இன்புட், ஒரு ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஒரு இன்புட், இதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வழியாக இன்புட். இப்போ ஆம்ப்ளிஃபையர்னாலே நமக்கு என்ன ஃபீட்பேக் அப்படின்னா நெகட்டிவ் ஃபீட்பேக். அப்போ அவுட்புட்டை தூக்கி நம்ம எங்கே கொடுக்கணும்? கண்டிப்பாக நெகட்டிவ் டெர்மினலில் கொடுக்கணும். அதை வந்து ஒரு ஃபீட்பேக் நெட்வொர்க் மூலமாக கொடுப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெசிஸ்டார், நான் இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டார் மட்டும் போட்டுக்கிறேன். இது வந்து ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ் RF. இது ரெண்டும் இன்புட் ரெசிஸ்டன்ஸ். இதை வந்து R1 R2ன்னு கூட வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து என்ன ஆம்ப்ளிஃபையர்னு சொன்னோம்? இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர்னு சொன்னோம். அப்போ நீங்கள் இன்புட் கொடுக்குறது வந்து எந்த டெர்மினலில் கொடுக்கணும் அப்படின்னா இன்வெர்ட்டிங் டெர்மினலில் கொடுக்கணும். நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல் நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா கிரவுண்ட் பண்ணிடணும். அப்போ இது வந்து என்ன ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னா இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர்ன்றதுக்கு உங்களுக்கு ஃபீட்பேக் வந்து 6th பின்லேருந்து அவுட்புட்லேருந்து இன்வெர்ட்டிங் டெர்மினலுக்கு வரணும், 2nd பின்னுக்கு வரணும். இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர்ன்றதுனால இன்புட்டு நம்ம எங்கே கொடுக்குறோம்? இன்வெர்ட்டிங் டெர்மினல்லே கொடுக்குறோம்.
நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் என்ன பண்ணிடும் அப்படின்னா கிரவுண்ட் பண்ணிடும். இதோட கெயினுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா கெயின்ஸ் ஈக்குவல் டு நீங்கள் ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா -RF/Rin × Vன்னு கிடைக்கும். நீங்கள் கரண்ட்டு போடுறது கரண்ட்டோட டைரக்ஷன் இதெல்லாம் எடுத்து நீங்கள் ஃபார்முலா போடுவீங்க. ஃபார்முலா போட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கெயின்ஸ் ஈக்குவல் டு -RF/Rin × Vன்னு கிடைக்கும். அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர். நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர்னால் அந்த நேம்க்கு ஏற்ற மாதிரி நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னா அந்த நேம்க்கு ஏற்ற மாதிரி ஆம்ப்ளிஃபையர்ன்றதுனால ஃபீட்பேக் எங்கே இருக்கும், நெகட்டிவ் டெர்மினலில் இருக்கும். எதில் வழியாக கொடுத்துருப்போம் அப்படின்னா அவுட்புட்லேருந்து இன்புட்டுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வழியாக கொடுத்துருப்போம். அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர்ன்றதுனால இன்புட் எங்கே கொடுப்பீங்க அப்படின்னா நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலுக்கு கொடுப்பீங்க. இந்த இன்வெர்ட்டிங் டெர்மினல் எங்கே போயிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட்டு கிரவுண்ட் பண்ணிடலாம். கிரவுண்டை நான் இங்கே கனெக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு கிரவுண்ட் பண்ணால் போதும். கிரவுண்ட் பண்ணால் போதும். இன்புட் வந்து எங்கே அப்ளை பண்ணுறோம், நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் அப்ளை பண்ணுறோம். இதோட அவுட்புட் வோல்டேஜுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா V0 = 1 + RF/Rin × Vin. லாஸ்ட் இதில் நான் இதை வந்து கெயின்னு போட்டேன். இது கெயின் கிடையாது. அவுட்புட் வோல்டேஜ் V0. அவுட்புட் வோல்டேஜ் V0 = -RF/Rin × Vin. இதில் இது வந்து இந்த வேல்யூ வந்து கெயின். அதாவது அவுட்புட் வோல்டேஜ் ஈக்குவல் டு கெயின் இன்ட்டு இன்புட் வோல்டேஜ். அதே தான் இங்கேயும் அவுட்புட் வோல்டேஜ் ஈக்குவல் டு கெயின் இன்ட்டு இன்புட் வோல்டேஜ். இது வந்து நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையருக்குரிய கெயினுக்குரிய ஃபார்முலா. இப்போ இந்த ரெண்டோட கெயினும் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு இதுக்கு கெயின் வந்து ஒரு ஆம்ப்ளிஃபையரோட கெயின் வந்து -RF/Rin இருக்குது. இன்னொரு ஆம்ப்ளிஃபையரோட கெயின் வந்து 1 + RF/Rin இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் வந்துட்டாலே ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர்ஸோட கெயின் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உள்ளே போடக்கூடிய நம்ம சர்க்யூட்டில் போடக்கூடிய எக்ஸ்டர்னல் காம்போனன்ட்ஸை வந்து பொறுத்திருக்கும். ஃபீட்பேக் கெயின்னு சொல்ல முடியாது. ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர்ஸோட கெயின் வந்து யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ்டர்னல் காம்போனன்ட்ஸ். நம்ம போடக்கூடிய எக்ஸ்டர்னல் காம்போனன்ட்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அப்போ நம்ம பார்த்துருக்கோம். 2 விஷயம், ஓப்பன் லூப், க்ளோஸ்டு லூப். ஓப்பன் லூப் அப்படின்னா கம்பேரட்டர்ஸாக ஒர்க் ஆகும். ஓப்பன் லூப்பில் வந்து கெயின் வந்து உங்களோட ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் க்ளோஸ்டு லூப்னால் நமக்கு வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக்னா ஆம்ப்ளிஃபையர்ஸ், பாசிட்டிவ் ஃபீட்பேக்னா ஆசிலேட்டர்ஸ். நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் தான் மேக்ஸிமம் ஆம்ப்ளிஃபையர்ஸ்க்கு யூஸ் ஆகுது. அதை தான் நம்ம இங்கே அப்ளிகேஷன்ஸ்க்கெலாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து 2 டைப் ஆஃப் ஆம்ப்ளிஃபையர்ஸ் இருக்குது. இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர், நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர். இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையரோட கெயின் வந்து -RF/Rin. நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையரோட கெயின் வந்து 1 + RF/Rin. அப்போ அவுட்புட் வோல்டேஜ் வந்து எப்படி இருக்குன்னா கெயின் இன்ட்டு இன்புட் வோல்டேஜாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2த்துலேயுமே நீங்கள் வோல்டேஜ் அப்ளை பண்ணுறீங்க. அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் 2த்துலேயுமே வோல்டேஜ் அப்ளை பண்ணுறீங்கன்னா என்ன வரும், மைனஸ் ப்ளஸ்ஸு. இது அவுட்புட். இங்கே ஒரு இன்புட் கொடுக்குறீங்க V1, இங்கே ஒரு இன்புட் கொடுக்குறீங்க V2. V1 V2. இந்த ரெசிஸ்டன்ஸ் R1 R2. இதோட ஃபீட்பேக் வந்து ரெசிஸ்டர் வந்து RF. அப்போ அவுட்புட் வந்து பார்க்கணும். அவுட்புட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா V0. ஃபஸ்ட்டு இதை நீங்கள் ஃபர்காட் பண்ணிடுங்க. அதாவது
நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் எந்த வோல்டேஜுமே நீங்கள் கொடுக்கல, ஜஸ்ட்டு கிரவுண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இன்வெர்ட்டிங் டெர்மினல் மட்டும் இருக்குன்னா அதோட அவுட்புட் வோல்டேஜ் என்னென்னா RF/R1 × V1. ஓகே, ப்ளஸ்ஸு இப்போ நீங்கள் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையரில் மட்டும் நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் மட்டும் வோல்டேஜ் அப்ளை பண்ணுறீங்க, இன்வெர்ட்டிங் டெர்மினலில் வோல்டேஜ் அப்ளை பண்ணலை அப்படின்னு நீங்கள் மறந்துட்டு இதுக்குரிய வோல்டேஜை மட்டும் போட்டால் என்ன வரும் அப்படின்னா V2 × 1 + R2/RF இந்த மாதிரி போடலாம். சம்டைம்ஸ் இந்த சர்க்யூட் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சு உங்களுக்கு கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து R3ன்னு வரும். அப்போ சோர்ஸ் வோல்டேஜ் × ஓன் ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி ஃபார்முலா போடுற மாதிரி வரும். அதை வேணால் நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு சர்க்யூட் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் இருக்குது. நான் இன்வெர்ட்டிங், இன்வெர்ட்டிங், இங்கே ஒரு ரெசிஸ்டார், இங்கே ஒரு ரெசிஸ்டார், இங்கே ஒரு ரெசிஸ்டார், கிரவுண்டு, இங்கே ஒரு ரெசிஸ்டார், இது வந்து ஃபீட்பேக் ரெசிஸ்டார், இது அவுட்புட் வோல்டேஜ் V1, V2, R1, R2, R3. இதோட அவுட்புட் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு பின்னை ஃபர்கட் பண்ணியிருக்கேன். ஒரு பின் கிரவுண்டில் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல் கிரவுண்டில் இருக்குதுன்னு நினச்சிட்டேன். இன்வெர்ட்டிங் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் மட்டும் V1 வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோன்னா அதோட கெயின் என்னது -RF இந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் R1 × V1 ப்ளஸ்ஸு இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறத வந்து ஃபர்காட் பண்ணியிருக்குங்க, செகண்ட் இருக்கிறது மட்டும் இருக்குது அப்படின்றத நினச்சிக்கோங்க. இப்போ இந்த பாயிண்டில் இதுக்கு இந்த R3ன்ற ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸில் உள்ள வோல்டேஜ் தான் இந்த நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலுக்கு இன்புட் வோல்டேஜாக போகும். அப்போ இதுக்கு அக்ராஸில் என்ன வோல்டேஜ் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து பிரான்ச் வோல்டேஜ் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். 2 ரெசிஸ்டார் இருக்குது, 2 ரெசிஸ்டர்லாம் எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகுன்றதை தெரிஞ்சுக்க ஃபஸ்ட்டு சோர்ஸ் வோல்டேஜ் இன்ட்டு எந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸில் உங்களுக்கு வோல்டேஜ் வேணுமோ அந்த ரெசிஸ்டர் வேல்யூ டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் R2 + R3. இப்போ இந்த வோல்டேஜ் தான் எதுக்கு போகும் அப்படின்னா நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலுக்கு இன்புட் வோல்டேஜாக போகும். அப்போ இன்புட் கெயின் வந்து 1 + கெயின் வந்து லாஸ்ட்டு அந்த நான் இன்வெர்ட்டிங்கில் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம R1 R2ன்னு எடுத்துட்டோம்னா கெயின் வந்து ஃபார்முலா என்ன வரும்னா 1 + RF/R1 தான். நமக்கு இந்த இடம் வந்து R1 தான் × Vn. நீங்கள் என்ன வோல்டேஜ் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த வோல்டேஜ் வந்து வரும். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆட் ஆகாது, ஏன்னா இந்த வோல்டேஜ் அப்படியே உள்ளே போயிடும்ல. நமக்கு தேவை இன்புட் வோல்டேஜ், நமக்கு தேவை இன்புட் வோல்டேஜ் தான். அதனால் கீழே வந்து அதே மாதிரி லாஸ்ட்டுக்கு முன்னாடி சர்க்யூட்டில் இந்த சர்க்யூட்டில் இந்த வேல்யூவோட ரெசிஸ்டர் என்னவோ, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னவோ அது வந்து நமக்கு வராது. ஆக்சுவலாக R1 தான் வரும் இந்த இடத்துல. இந்த ஃபீட்பேக்குக்கும் இந்த காம்பனன்ட்ஸ் தான் இன்வால்வ் ஆகுமே ஒழிய இந்த மற்ற காம்பனன்ட்ஸ் இன்வால்வ் ஆகாது. இதில் அப்போ இந்த லாஸ்ட்டு சர்க்யூட்டில் என்ன வரும் அப்படின்னா 1 + RF ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ் பை R1 வேல்யூ இன்ட்டு வோல்டேஜ் அக்ராஸ் நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல். வோல்டேஜ் அக்ராஸ் நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல் வந்து V2 R3 டிவைடட் பை R2 + R3. அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு வந்து ஃபைனல் அவுட்புட் வோல்டேஜ் வந்து கிடைக்கும். இது வந்து இன்வெர்ட்டிங் டெர்மினலுக்குள்ளது மட்டும், இது நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலுக்குள்ளது. நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் போகக்கூடிய வோல்டேஜ் இன்ட்டு அதோட கெயின் வந்து 1 + RF இந்த வோல்டேஜ் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸில்
இந்த நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் என்ன ரெசிஸ்டன்ஸ் போடுறோமோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தான் வரும். இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோன்னா சம் பேசிக்ஸும் இம்பார்ட்டன்ட் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையர் நான் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபையருக்குரிய ஃபைனல் ஈக்குவேஷன்ஸும் வந்து பார்த்துருக்கோம். இதை வச்சு தான் ப்ராப்ளம்ஸ் வரும். அதோட ப்ராப்ளம்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உங்களுக்கு ஏதாவது வேறு டவுட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல்.